அன்பார்ந்த கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். குரு வக்கர முறிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடம்பு சரியாக இருந்தவன் ஐசியூலேருந்து வந்து வெளியில் வந்து நல்லா ஆகி பழையபடியே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறார். ஜம்முன்னு இருக்கார், தெம்பாக இருக்கார். மீண்டும் உலகத்தை பார்க்குறார், பொறுப்பேற்றுக்கிறார், பயங்கர தெம்பாக இருப்பார். அதுதான் வக்கர முறிவுன்னா. பிறகுன்னா சுத்தமான பலன்களை அனுபவிப்பார், கொடுப்பார், நமக்கு பண்ணி கொள்வார். அவரும் நம்ம கூட சேர்ந்து எல்லா விஷயங்களையும் அனுபவிப்பார். ரொம்ப உற்சாகமாக இருக்கும். தை மாதம் முடிவில் குரு 29ஆம் குரு வக்கர முறிவு வந்தால், அந்த பிறகு பிப்ரவரி மாதம் 11 அன்னைக்கு குரு வக்கரம் முடிஞ்சிருச்சுங்க. என்ன பண்ண போகிறார் அப்படின்னா தான், குரு எங்கே உட்காந்துருக்கார்? ரிஷபத்தில் உட்காந்துருக்கார். சுக்கராச்சாரியார் எங்கே போவார்? மடன்னு மீனத்தில் போய் உட்காந்து வக்கரமாகிட்டு சரியாயிடுவார். அங்கே யார் உட்காந்துருக்கான்? கருப்பான உருவத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், ராகு. அவர் அங்கே உட்காந்துட்டு அதே குரு பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே ராகுக்கு எது பயிற்சியாக இருந்தனால சித்திரை மாதத்தில் அப்போ கீழே வந்துடுவார். இப்போ தை மாதம் குரோதி வருஷம் நடக்கிறதுனால அது வரைக்கும் இந்த ராகு கேதுக்கள் நம்மளை பின்னி எடுத்துகிட்டு இருக்கும். குரு நல்லான அப்புறம் ராகு பார்க்குறாரு, சௌக்கியமா? பின்னத்துலேருந்து நேராக 3ஆம் பார்வையால் விஷயத்தை பார்க்குறாரு. சாமி நல்லா இருக்கீங்களா? நல்ல காலம். சுக்கராச்சாரியர் கூட இருக்கார். இது ஒரு என்ன அப்படின்னா, சுக்கரர் குரு 2 பேருமே ராசி பருவத்தின்னு பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பொறுப்புகளை சுமந்த சுக்கராச்சாரியர் அது குரு வக்கரம் பீரியடில் அவரோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறார். ராசி பரிவர்த்தனை ஜா ரொம்ப குஷி. இந்த குரு நிற்கிற நட்சத்திரம் பார்த்தேன்னா சாரண ஆன பார்த்தீங்களா, ரோஹிணியில் இருக்கிறார். மோகினி 3ஆம் பாட்டில் ரோஹிணினாலே உங்களுக்கு பொறுத்தரும் சந்திர நட்சத்திரம் ரொம்ப அருமையான நட்சத்திரம். அந்த வீட்டில் தான் சந்திரன் உச்சமாக வரும், ஜம்முன்னு வரும். பல அந்த மனசு தெம்பு ஆனந்தம் சுகம், எத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஒரு சலிப்பில்லாத ஒரு ஆனந்தம் கிடைக்கணுன்னா அமிர்தம் பேர். சந்திரன் பௌர்ணமி திதியிலேருந்து அமாவாசை பிறகு வளர்பிறை சந்திரன் எது வந்தாலுமே அமிர்தத்தை கொடுக்க டோசேஜ் அதிகமாகும். அமிர்தம்னா நம்ம வேறு நினச்சின்றாதீங்க. உடம்பு ஆரோக்கியம், கண் சுகம், மனசு ஆனந்தம், பிரமாதம், எந்த விதமான இதுவும் இல்லாமல் தென்றல் காற்று மாதிரி குழுன்னு ஒரு மாதிரி ஆனந்தத்தில் இருப்போம். மனசு அப்படியே வைப்ரேஷன் எல்லாம் தெளிவாக இருக்கும். எல்லாத்தையுமே கலைநோட்டத்தோடு அனுபவிக்கும், ஆனந்தமாக இருக்கும். நான் ஸ்டாப் ஆனந்தம் பேர். யோகிகள்லாம் அனுபவிப்பாங்க. நமக்கு எங்களால் முடியாது. நம்மளாம் எத்தையாவது உலக விஷயங்களே நங்குன்னு பிடிக்கிட்டு. அப்பேற்பட்ட சந்திரனுடைய வேலு காலிக்கிறார். குருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மீன குருக்கு சந்திரன் எத்தனை நாள் விட்டு பார்த்தேன்னா பூர்வ புண்ணியாதிபதி. இந்த தனுசுக்கு பார்த்தான்னா 8ஆம் அதிகாரி. 2மே இருக்குது. ஆனால் சந்திரன் ஒரு சமயம் பார்த்தான்னு சந்திரன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான். ஒரு சமயம் பார்த்தான்னா சிவபெருமான் தலை உட்காந்துட்டு என்ன பண்ணாலும் உங்களுக்கு தட்சணம் போச்சு, இதெல்லாம் போச்சு, நாசமாக போச்சு. ஐயோ, ஏன்னா நம்ம மனசு எப்போதுமே ஆர்ப்பரிக்கும் போது சந்தோஷத்தை அனுபவிக்கும். வேறு மாதிரி இதில் அது ஆடின்னு இருக்கும்போது நாசம் பண்ணிடும். ஏன் அதுக்கு இது மெயினாக இது சொல்கிறேன்னா, சந்திரன் அண்ணா சந்தோஷத்தோடு அருமையான யோகிகள் இருக்கிறதுனால, சாரம் கொடுத்துறதுனால ரொம்ப ஆர்ப்பாட்டமாக குரு தெம்போடு இருக்கார். பலன்களை அள்ளி வீசுறார். அதனால் தை மாதம் முடிச்சு தை மாசி பங்குனி சித்திரை கூட போகலாம். சித்திரை குரு பயிற்சி வர வரைக்கும் சித்திரை 28ஆம் தான் குரு போயிடுறாரு. அந்த வர காலம் வரைக்குமே நம்ம எல்லாருமே நன்னாவே வாழ்க்கையில் எந்த இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பாதி நிற்கிறதே ஒடுக்கிறது, மனசை ஊர்த்திகிட்டே இருக்கிறது, வேதனைப்படுறது, பயம், அச்சம், வேகம், ஆக்ரோஷம், எதுவுமே இல்லாமல் அப்படியே சால்வ் ஆகிடும். பீஸ்ஃபுல் மைண்டு அட்டகாசமாக இருக்கும். ஒருத்தருக்கு தானே ராஜா மாதிரி ஒரு அது கிடைக்கும். அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு கௌரவம், பிரச்சனை இல்லாமல், பிரச்சனை தானாக ஒடிஞ்சு போகிறது, பகையாளியை பணிஞ்சு நின்று தோளில் கை போட்டு கொஞ்சுவான். இப்படிலாம் இருக்குது. எந்த வித குற்றம் குறை நம்ம சொல்ல முடியாதபடி இருக்குது. நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும்ல. எப்படி கிடைக்கும்? நம்மளே தான் பண்ணால் கிடைக்குமா? படிப்பு, குழந்தைகள் படிப்பிலிருந்து, விளையாட்டிலிருந்து, ஸ்போர்ட்ஸ்லேருந்து என்னென்ன உண்டோ காட்டு கலைகள்
நிறைய கலைகள், ஃபைன் ஆர்ட் நிறைய கலைகள் நல்லா பசங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. திருமணம் அது பார்த்து மேட்ச்சு பார்த்து ஒன்றும் மேட்ச் பார்த்தா பொருந்தும், நேராக பார்த்தானே என்னடா அது அப்படின்னு இருக்கும். இது மாதிரி குற்றம் குறை இல்லாமல் எல்லாருமே வசீகரப்படுத்துறதுன்னு பேர். அந்த அட்ராக்ஷன் வசீகரப்படுத்தினாலே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குற்றம் குறையே தெரியாது. இது நான் சைக்காலஜியாக சொல்லலை, உண்மையிலேயும் அப்படி தான். நம்ம எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது குற்றம் குறையோடு நிறைய இருக்கும். சொல்லுவார் பகவானே சொல்கிறது, தேவர்களும் கிடைக்காதையா, எந்த நேரத்தில் எந்த சந்தோஷம் எப்படி வரும் இன்னும் தெரியாது. அத்தனை இதில் குறைச்சல் இருக்கும்போது திடீர்னு சந்தோஷம் வரும், அல்ப சந்தோஷம் வச்சுப்போம், அது ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பெல்லாம் வருதுன்றது குரு பெயர்ச்சி, குரு அக்கறை முடிஞ்ச உடனே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அப்போ நமக்கு என்னென்ன காரியம் சொல்யூஷன் இல்லாமல் விட தெரியாமல் அலைஞ்சிருந்தது நமக்கு அது ஏதாவது ஒரு நிலைக்கு நமக்கு காரணம் இல்லை, எல்லாம் நமக்கு சார்புடையதாக அமையும். எல்லாமே அப்பேற்பட்ட சார்புடையதாக அமையும் போது நமக்கு என்னென்ன நடக்கும், அதுக்கேற்றாமல் கிரகணம் இந்த கிரகங்கள்லாம் ஒத்துழைக்கணும்ல. இல்லை அது ஒரு டீம் ஒர்க் தானே. ஒரு காரியம் செய்யலான்னு 5 பேர் வேணுன்றார் பகவான். அது அந்த மாதிரி இந்த கிரகநாதர்கள் ஒத்துழைச்சா தானே முடியும், நம்மளே முடியுமா? அதனால் சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார், ஒரு கவலையும் இல்லை. அந்த தை மாதத்தில் இந்த சூரியனோட இந்த புதன் இருந்தார், அதுபோல் உடனே கும்பத்துக்கு வந்துடுவார், கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிடுவார். ராகு மீனத்துலாம் இருப்பார். இப்போ சொல்ல போகிறேன், பிப்ரவரி தை மாதம் சித்திரை தான் வருவார். அது வரைக்கும் இப்போ சாமர்கள் நம்ம சாதுவாக ராகு இருப்பார். கேது நம்ம கூட நீட்டி இந்த எலெக்ஷன் டயத்தில் இந்த கட்சிகள்லாம் சண்டை போட்டிருந்தா கூட ஒன்றுத்துக்குள்ளே பேக்ட் வச்சுக்கோங்க, பகையெல்லாம் உறவு கொண்டாடும். இப்படிலாம் பார்த்துருங்களா? அது மாதிரி தான் நவகிரகங்கள் இருக்கும் போல் இருக்குது, தெரியாது. சந்தோஷமாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, சுமூகமாக இருக்கும். நாட்டில் கலைபரம் சத்தமாக இருக்க தான் செய்யும். அதுதான் அது ஒரு ஈவெண்ட்ஸ் தானே அதெல்லாம். அதனால் ஒரு பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு ஜீவனம் நன்னா வரும், 1க்கு 10 மடங்கு வரும். அது எப்படி வரும்னு நல்லா இந்த லாஜிக்கெல்லாம் கேட்காதீங்க. அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காத முன்னாடி உறவுகள் நல்லா பின்னி படையும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பகை மறந்து தன்னை மறந்துடும், எல்லாம் சொல்யூஷன் ஆகிடும். அவங்க எப்படிலாம் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி நம்ம காரியத்தை முடிச்சிடுவோம், திருப்திப்படுத்திடுவோம். திருப்திப்படுத்துறதுன்றது மனுஷனுக்கு அவ்வளோ சுலபம் இல்லை. மனுஷன் சொல்கிற மாதிரி மடங்காக போகும்போது திருப்தியே அடையாது போல் இருக்கு அப்படின்னு. ஆனால் திருப்தி அடையிறதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. மனசு வச்சா தான் திருப்தி அடையும். அந்த மனசை வைக்கிறதுனால நமக்கு எல்லாம் திருப்தியாக வரும். இந்த விஷயத்தில் எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, இது தெரிஞ்சதாக தான் அஸ்ட்ராலஜி பயன்படும். திடீர்னு தூக்கி குத்துற மாட்டாங்க. அது அவுட் ஹேண்டில் சிஸ்டம்ன்றது மனசு நம்ம ஒத்துழைச்சா தான் நடக்கும். மனசு ஒத்துழைச்சா மார்க்கம் உண்டு சொல்கிறாங்களே, அதுதான். மனசு நம்ம ஒத்துழைக்கணும்னா அதுக்கு ஏற்றாமல் சம்பவங்கள் மனசு சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த சூழ்நிலைக்கு வரும். அதுதான் முக்கியம். அதனால் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம், பரிகாரம், பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குரு வக்கரம் முடிஞ்சு சுபத்துவத்தோட பிரமாமா ரிஷபத் செயல்படுத்துகிறார். தை மாத கடைசியில் 9ஆம் தேதி குரோதி வருஷத்தில் நடக்கிறது. தை மாதம் முடிஞ்சாலும் கவலை இல்லை, ஏன்னா அடுத்தது வருஷம் பார்க்கும்போது மகர மாதம், கும்ப மாதம் முக்கியம் பீக்கு. கும்ப மாதம் மீனம் சரி, பங்குனி மாதம் சித்திரை குரு பயிற்சியார் வரைக்கும் உள்ள காலங்க பொற்காலம். இதுவரைக்கும் குரு வாழ்க்கையில் இதுவரைக்கும் உலகத்தில் நமக்கு லைஃப்பில் கொடுத்ததே இல்லை. ஒரு பாரம்பரியத்தை எப்போ கொடுத்துருப்பார். அந்த மாதிரி எல்லா வீட்லேயும் சங்கீத கச்சேரி விஷயம் தடபடலாம் திருமணம் அது என்னென்னமோ குழந்தை குட்டி பிறகு விழாக்கள், அந்த பண்டிகை இந்த பண்டிகை என்னெல்லாம் ஒரு கலாச்சாரத்தில் பின்தொடர்ந்து நம்மளுது. அதை கரெக்டாக சரியாக ஃபாலோ பண்ணிடுங்க. அது இல்லாத வாழ்க்கை இல்லை. குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பாரம்பரிய கலாச்சாரம் இல்லாமல் இருக்காது. தொழில் கூட அது தொடர்புள்ளதாக இருக்கும். அதை மறுபடியும் எடுத்து ஆரம்பித்து பேருக்கு ஆரம்பித்தா கூட போதும்.
பாரம்பரியத்தில் தொழில் டெஃபரண்ட்டாக உண்டு. அந்த அடிப்படையில் தான் பிரித்து நம்ம நாட்டை பிரித்து பகவான் பண்ணுறார். கிருஷ்ணர் சரி, ராமரும் சரி, முழு அவதாரம் அவங்களுக்காக தான், நமக்காக கொடுத்துருக்காருன்னு. இங்கே பிறக்கணும், பூமியில் பிறந்த இந்த பூமியில் வந்து முக்கிய புண்ணியம் பண்ண தான் பிறக்க முடியும். மற்ற நாடன்னா நான் சொல்கிறதுக்கு இல்லை. அப்பேற்பட்ட நம்ம அந்த பிறகு இந்த 18 புராணம் படிக்கிறது எண்ணமே யாருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது வேண்டாம். சரி, கிருஷ்ணனுடைய பாகவத புராணம் படிக்கலாம், அது மாதிரி. சரி, பாரதம், கீதையாது, அதெல்லாம் அதை மாதிரி நினைக்கவே கூடாது. அது பிரகாரம் தான் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கான். அதை விட்டு நீங்கள் இப்படி தான் வேணால் இருப்பேன்னு விதந்தாவாதம் பண்ணிங்கன்னா இருந்துக்கோங்க, ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. 0. குடும்பமே போச்சு. ஒரு அம்மா அப்பா குழந்த, அவ்வளோதானே வாழ்க்கை. 2 குழந்த, அது வேலை பார்த்தானா ஒன்றுக்கும் ஆட்டோ ஒரு ஹாஸ்டல் இது மாதிரி ஏதோ சண்டை போட்டு போகும். இது குடும்பம் இல்லை. இதெல்லாம் எப்பேற்பட்டது நல்ல வாழ்ந்துருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். மழையில் ஒரு சின்ன சொத்துக்காக சண்டை போட்டுருப்பாங்க, அதெல்லாம் எல்லாம் போயிடுது. பாரத கேஸ் தான். எதுனா சொல்கிறேன்னா, படிப்பு விஷயம், கலை தொடர்பு இல்லாமல் எந்த ஃபேமிலியும் இருந்ததே இல்லை. நாடகமோ நாட்டியமோ ஓரியன்டல் எழுத்து ஆற்றலோ ஓவியமோ ஆற்றல் இதோ கவிஞர்களோ எல்லாத்துலேயும் ஸ்போர்ட்ஸோ எல்லாத்துலேயுமே ஸ்போர்ட்ஸ்னால் ஒன்று சண்டை வீட்டுக்குள்ளே ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம் இருக்குது. விளையாட்டுகள்லாம் அதெல்லாம் போட்டிகள் சிறப்புகள் எல்லாத்துலேயுமே நம்பர் 1 இருக்கும். எல்லா கொஞ்சம் போட்டு நன்னா வரும். அந்த மாதிரி கலாச்சாரத்தில் மறுபடியும் கொண்டு வளருங்க. ஏழாவதானம் போயிட்டு அப்படி இப்படியே விட்டுட்டிங்கன்னா கஷ்டம். குழந்தைகளை வெறும் வாழ்க்கை, வெத்து வாழ்க்கை, மென்டல் டார்ச்சர் ஆகிடும், பெரிய நாசவழிகள் உண்டாகும். கலாச்சார பின்னடைவு வரவே கூடாது. சம்மந்தமில்லாம் எல்லாம் ஒன்று, எல்லா மக்களும் கொண்டு எவனோ வளர்த்துப்பான், அது பிறகு அதை ஃபாலோ பண்ணாதீங்க. எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வேறு தான். அதெல்லாம் நிறைய மேலே இருந்த நுனிப்பொல் மேந்தனால விஷயங்கள் தெரிஞ்சிக்காமல் அந்த விஷயங்களை அதுவும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். புராணங்கள்லாம் படிக்கணும். கதையில் நடந்த விஷயங்களெல்லாம் கலியுகத்தில் கொஞ்சமாக கொடுத்துருக்காரு, மொத்தத்தில் நிறைய இருக்குது. டைம் எலிமெண்ட் குறைச்சல் கலியுகத்தில். புண்ணியம் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. பாவம் பண்ணாமல் இருங்க போதும். கஷ்டங்கள் பார்த்து வருத்தப்படுறோம் கொள்கிறோன்றது வேறு விஷயம். நம்மளால் என்ன பண்ண முடியும்? நான் உங்களோட வலியை தாங்கி நான் வாங்கிக்க முடியுமா? பசி உனக்கா நான் சாப்பிட முடியுமா? அதனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வருதுன்றது நல்ல குணங்களை அடிப்படையாக வச்சு குழந்தைகளை தகுந்த மாதிரி ஆக்டிவ் பண்ணி நீங்களும் அதை மாதிரி ஈடுபட்டுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லாயிருக்கும். பொழுதுபோக்குன்னு ஒன்றுமே கிடையாது. டைம் எலிமெண்ட் ஷார்ட்டு, பொழுதெல்லாம் போக முடியாது. பொழுதுபோக்கு சொல்லிட்டு எதையாவது பண்ணிட்டீங்க விட்டுட்டீங்க, யூ ஆர் த லூசர், போச்சு. அவ்வளோ இருக்குது. நமக்கு டைம் எலிமெண்ட்டே போகிறேன்னு சொல்லும்போது எப்படி பொழுதுபோக்கு வரும்? அதனால் வீணாக மண்டையை போட்டு குழச்சிக்காதீங்க. தெளிவாக சொல்கிறேன். இந்த குருவனுடைய வக்கரமும் நல்லா இருக்காது. பீரியடில் பணம் மாத்திரம் வராது. பணம் பல வழியில் வரும்ன்றது, எந்த வழியில் வரும்னு உங்களுக்கு தெரியாது. அந்த வழியில் நீங்கள் எல்லாம் கையாண்டு குடும்ப பாரம்பரியத்துக்காக தொழில் ஆரம்பிச்சுன்னா கூட குடும்பத்தை டீம் ஒர்க்காக பண்ணாங்கன்னா ஆளாளுக்கு நான் தூக்கின்னு வந்துடும். டிமாண்ட் சப்ளை சொல்லக்கூடிய தேவைகள் நிறைய கூடுது. நம்ம நாட்டை நம்புங்க, வெளியில் வாங்காதீங்க எதுவும். அன்றைக்கே காந்தி உப்பை காய்ச்சினார், அதை பார்த்தினார். ஐயோ பாவம், பிஓசி என்ன கஷ்டப்பட்டார், பாவ சிதம்பரம். காரணம் இல்லாமல் இல்லை. இதை கொண்டு மார்க்கெட்டிங் பண்ணி பிரிட்டிஷ்கார தூக்கின்னு பண்ணாங்க. நம்ம அப்படியே அதை ஃபாலோ பண்ணால் நான் சத்தியமாக நான் தன்னுணர்வு அடைய முடியாது. இல்லை, சோத்துக்கு வழி இருக்காது. நான் இண்டஸ்ட்ரி ரன் பண்ண முடியாது. எல்லாம் அங்கே போய்டும், மூலப்பொருளே அங்கே போய்டும். அப்புறம் இங்கே ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆட்டகாசமாக இருக்குது. 10 ரூபா பொருளை வாங்குறது 700 500 கொடுத்து வாங்குறது. அதனால் இதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஹேண்டி கிராஃப்ட்ஸ் நிறைய இருக்குது, தனியாக இருக்குது. எவ்வளோ சைனா பாருங்க கூடுமானு அவனே எல்லாம் பண்ணிக்கிறான். ஒன்றுமே கிடையாது. பரிதாபம். ஜப்பானும் ஒன்றும் கிடையாது, அவனே பண்ணிக்கிறான். பாருங்க, அந்த இம்ப்ளிமெண்டேட் பாருங்கள். அதுக்கு தகுந்த பண்ணக்கூடிய அளவு ஆற்றல் இருக்குது. அந்த நமக்கு அதோட புத்தி உண்டு. நம்ம ஏன் பண்ணுறதில்ல? என்கரேஜ்மெண்ட் இல்லை. துடுப்பு சித்தம் கூட இருந்தால் ஸ்பூன் ஃபீடிங்காக இருக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். ஸோ வெறும் பாடபுத்தம் மட்டும் சம்பாதிச்சு போய் வேலை உட்காந்து, அதெல்லாம் தப்பான அசம்ஷன். இது முட்டாள்தனமான வாழ்க்கை இது. ஆனால் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சிஸ்டம் மறுபடியும் வருது. பசங்க படிக்கும்போதே சர்வீஸ் பண்ணிட்டுருப்பாங்க. சர்வீஸ் ஃபவுண்டேஷன் லைசன்ஸ் சர்வீஸ் பண்ணி அதிலேயே நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. நல்லா குட்டு டீமாக இருக்கணும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எதுவும் நல்லதாக பண்ணுங்கள். மக்களோட தொடர்பு எப்போது கண்காணி விழிப்புணர்வு இருக்கணும் குழந்தைகள்கிட்டலாம்.
நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை பசங்கள்கிட்ட. அதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் இந்த சந்தர்ப்பம் நிறைய உண்டாக்குவோம். ஆற்றல் மிக்க குழந்தைகள் உண்டாகும். குழந்தைகள் படிப்பு வயசில் இருந்தது பெரியவங்களுடைய ஆற்றல் நிறைய ஷேர் பண்ணிக்கிறேமேனு குடும்பம் எல்லாம் ஒத்துமையாக ஆகி மறுபடியும் டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. வெளியில் அனுபவிக்கவே இருக்க முடியும். எல்லாத்தையும் அனுபவிக்கணும். வெறும் சாப்பிட்றது, திங்கிறது, அங்கே போய் அலையிறது, இது படம் பார்க்குறது, இதுதான் வாழ்க்கை இல்லை. எப்படி கலாச்சார பின்னடைவு அடையக்கூடாது, கலாச்சாரத்தை முன்னாக கொண்டு வரணும், ஈடுபடணும். அதுதான். ஏன்னா ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அதனால் இந்த பண்ணினாலே போதும். உங்களுக்கு சின்ன சீடு ஆரம்பித்தா கூட, துவைக்கி வச்சா கூட பெரிய இண்டஸ்ட்ரி ஆகிடும். சில மண்ணில் என்ன பண்ணாலும் உண்மையும் வர இருக்கிறதும் போடும். சில மண்ணில் துருண்டு போட்டால் கூட விற்று காடு மாதிரி என்ன பிரமாதம் கொடுக்கும். பயிர் பச்சையே அப்படி இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் வரப்போகிறது. விவசாயிகள் கொண்டு உழைப்பாளிகள் சொல்ல எல்லாருமே உழைப்பாள் தான். ஒன்றும் மூளையில் உபயோகிக்கணும், இன்னும் மனுஷனை உபயோகிக்கணும். மூளையை காட்டும் அதிக உபயோகிக்கிறது ஆரோக்கியத்தை அதிகம் கொடுக்கும். மூளையை பயன்படுத்தும் போது எப்படி அவனை முட்டாளாக்கலாம் சம்பாதிக்கலான்னு அது போகும். தன்னை காப்பாற்றிக்கணும்னு. அவ்வளோ தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பண்ண போதில்லை. பிரச்சனைகள் வராமல் இருக்க காலம். ஏன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்குள்ள அனுகூலமாக இருந்து எல்லாத்துலேயும் கொண்டு வரணும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா கண்ணினுடைய முக்கியமாக அவர் தான் குரு தான். சுகத்துக்கும் கலவத்தத்தும் பொறுப்பு ரெண்டுமே முக்கியம். 3வது ஸ்தானம் பார்த்தீங்கன்னா செவ்வாய், வெரி ஆற்றல். கண்ணினுடைய ஆற்றல் 3வது செவ்வாய் ஏன் கொடுத்துருக்காருன்னா காரணம் இல்லாமல் இல்லை. செவ்வாய் தான் ஆசைகளை உண்டாக்கணும், வெறித்தனமாக அடையணும்னு சொல்லணும். வெறித்தனமாக ஒரு உழைச்சி மேலே கொண்டு காமிக்கும். நல்லா இருக்குது. சாக்ரிஃபைஸ் பண்ணும், என்னென்ன ஒன்றா பண்ணும். அது தனக்காக யாருக்காக தான் நினச்சா அவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணும். எல்லாம் இருக்குது. ஆனால் டிஃபென்ஸில் அதுதான் செவ்வாய் ஜாஸ்தியாக இருக்கும். கடுமையான பொருள் சரசாராக முடிச்சிடுவாங்க. அத்தனை விஷயங்கள் செவ்வாய் அதுக்கு தான் வச்சுருக்காரு. ஏன்னா பிஸ்னஸ்ன்றது சும்மா தடம்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நிறைய மூளை வேணும். அது எப்படி பயன்படுத்தணும், மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு செவ்வாய் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எடுத்து செய்யக்கூடிய ஆற்றல். எடுத்தால் முடித்து வேலை வாங்கிடுவார். கண்டிப்பு, வெட்டி பேச்சு அவருக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரிலாம் அதிக குணங்கள், டேஸ்ட்டு எல்லாத்துக்கும் அவர் தான். அதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஆசைகள் அடையிறது கொள்வது, அந்த விருப்பத்துக்கு உண்டான துணி மெட்டீரியல்லேருந்து, சாப்பாடு திசையிலேருந்து, ஹோட்டல்லேருந்து, வண்டி ஓட்டத்துலேருந்து என்னென்ன உண்டோ, ஏற்றுமதி இறக்குமதி, சரக்கு போக்கு, பயிரில் இது விற்கிறது, கமிஷனை சம்பாதிக்கிறது, கொள்வது, கரண்ட்டு, எரிபொருள் சப்ளை, என்னென்ன உண்டோ அதெல்லாமே முக்கியமான காலகட்டம் செவ்வாய். ரசனைகளுக்கு செவ்வாய் தயவு இல்லைன்னா எல்லாம் சப்புன்னு இருக்கும். உப்பு இல்லாத பண்ண மாதிரி தான். ஸோ இதெல்லாம் இருக்குது. உப்பு, சந்திரன் பாருங்க, சந்திரன் செவ்வாய் இன்டிமேசி தெரிஞ்சுக்கல. இதில் வந்து காரம் செவ்வாய் ரெண்டுமே முக்கியம். நல்லா ஒன்று அடித்த மாதிரி. ஸோ இவ்வளோ காரணமாக தாமாக இருக்குது செவ்வாய். அதை வச்சுருக்காரு. அதே செவ்வாய் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் 3வது த்ரிஃப்டிங், ஸ்டார்டிங் பாயிண்ட், இக்னிஷன், அதெல்லாம் அதுக்காக வச்சுருக்கிறது. ஸோ இந்த கண்ணியினுடைய புதன் பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தை பார்த்தாருன்னா சந்திரனே தான் பாருங்கள். அவர் ஃபேமிலி மெம்பர், புதனுடைய அப்பா. 10ஆம் வீடு புதனே தான். நம்மளை பார்த்தீங்களா அந்த டீம் ஒர்க்கை பண்ண ஆற்றல் அவனுக்கு இருக்குது. சனீஸ்வரன் பூர்வ புண்ணியாதிபதி. இப்படி எல்லாம் வச்சுருக்கும்போது சனீஸ்வரன் கும்பத்தில் உட்கார வச்சுட்டு 6ஆம் வீட்டில் முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது குரு ஆற்றல் மிக்கதாக சந்திரன் கால் நிற்கிறார். லாபத்தான சந்திரன் கால் நிற்கிறதுனால குருனுடைய ஆற்றல் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். அதே சமயத்தில் செவ்வாய் நட்சத்திரம், குரு நட்சத்திரத்துலேருந்து செவ்வாய் குரு நட்சத்திரம் அவரோட ஹெல்ப் பண்ணுறார். புனர்பூசத்துலேருந்து துணை போகிறார். சந்திரனே சாரம் கொடுத்துச்சு, ரோகியில் தூக்கி விடுறாரு. ஆக சந்திரன் செவ்வாய் குரு காலிருந்து, மிதனத்திலிருந்து, கடகத்திலிருந்து தூக்கி விடுறாரு. வக்கரமாக வேண்டியது, பலமாக வேண்டியது, நீச்சமாக வேண்டியது, திருப்பி மேலே சரியாகணும், மேலே போக வேண்டியது. இப்படி தான் வக்கரமாகி மறுபடியும் மேலே போயிட்டு இந்த மறுபடியும் பழையபடியாகி தொடர்பு கொள்ள வேண்டியது. இதே புனர்பூசத்துலேயே இப்படியே தொடர்ந்து சித்திரை மாதம் வரைக்கும் போயிட்டே இருக்கும். அந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்கள் நல்லா பண்ணுவீங்க. உங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு வேர்ல்டு லெவலில் பண்ணுவீங்க. வேர்ல்டு நம்ம பாரத பூமி மட்டும்தான் வெளிநாட்டு சப்ளை, எல்லாம் எக்ஸ்போர்ட்டு ஏர்னிங் படி இன்னும் என்ன சம்பாதிக்கலாம். அங்கே இங்கே ஜாயின் வச்சுருவோம், இங்கே சம்பாதிக்கலாம். நீங்களே போட்டு பண்ணலாம். இல்லை இத்தனை பேர் நீங்கள் வேலை கொடுக்க போகிறீங்க. அதெல்லாம் இது திருமணத்துக்கு ஒரு குறையும் இல்லை. குற்றம் குறையில் அண்ணா இருக்கும், வாயுசு அண்ணா இருக்கும், செயல்பாடு அண்ணா இருக்கும், நிறைய டைம் கிடைக்கும். பெண் பண்ணும் அனுபவிச்சுட்டே இருக்கலாம். வாழ்க்கையில் வயசானவங்க கூட தெம்பாக இருப்பாங்க. இப்படி ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் வருது. இந்த 3 மாதம் நல்லா பயன்படுத்தணும்னு வாழ்த்து
வாழ்த்துக்களோடு அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண கொடுத்த பணம் திரும்பி வர புதையல் எடுக்க அரசியலில் முன்னேற்றம் காண கேரள முறையில் பிரசன்னம் பரிகாரம் பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை.